Then what is Holy Mass? Holy Mass is self-surrendering. Self-surrendering. எங்கெல்லாம் உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தினீர்களோ அந்த இடத்துல எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது கை தட்டுறதுலையோ, கை தூக்குறதுலையோ, பாட்டு பாடுறதுலையோ, பைபிள் வாசிக்கிறதுலையோ, பைபிளை தியானிக்கிறதுலையோ கிடைக்காது. இது கை தட்டுறதுலையோ, பாட்டு பாடுறதுலையோ, ஹில் சாங் பாடுறதுலையோ, வர்ஷிப்லையோ, துதி கண்ண மகிமை மாட்சியெல்லாம் கிடைக்கும் போது அதுக்கு நடக்காது. இறை வார்த்தை பகிர்வில் அது நடக்காது. அது இது என் நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார் பாருங்க. இந்த இடத்துல மட்டும்தாங்க உங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். திருப்பலியில மட்டும்தான் உங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். அதனால இனிமே நீங்க ஒரு பொழுதும் நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்த வார்த்தை. நான் திருப்பலியை பார்க்க போனேன், பூசை பார்த்துட்டியா அப்படின்னு. பார்க்க போறது கிடையாதுங்க திருப்பலி. பூசை பார்த்துட்டியா? எத்தனை மணி பூசை பார்த்தேன்? நான் 7:30 மணி பூசை பார்த்தேன். ஆமாம், பார்க்க போகிறதுனால தான் சில டைம் நமக்கு அதில் அதனுடைய அர்த்தம் புரிய மாட்டேங்குது. லேட்டாக பண்ணாலும் பார்க்கலாம். ஏன்? அது 1 மணி நேரம் இருக்கும் அந்த ஷோ. அந்த ஷோ எப்போ வேணாலும் போய் பார்த்துட்டு போகலாம். ஷோ கிடையாதுங்க, பார்க்குற இடம் கிடையாது திருப்பலி. திருப்பலிக்கு நடுவில் ஃபாதர் ஒரு வார்த்தை சொல்வார், என் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி. திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது நீங்கள் பங்கெடுக்க மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள். You are also you have come for a sacrifice.